வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு DIML vlog. ஸோ டே இன் மை லைஃப், என்னோட இந்த வாழ்நாள நான் இன்றைக்கி என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதா. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் ஈஸ்டர் மார்னிங் இதில் சர்ச் முடியிருக்கு 2 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் வந்து தூங்குறதுக்கு 4 o'clock ஆகிடுச்சு. 4 o'clock 3 o'clock ஆகிடுச்சு வளர்றோம்ல. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இது லேட். ஆக்சுவலாக காலையிலே vlog இருக்க ஸ்டார்ட் பண்ணிடணும்னு நினச்சேன் நான். பட் ஆனால் பிளான் தான் இல்லை. சரி ஓகே, இப்படியே வந்து vlog இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லோரும் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க. என்னை எந்திரிச்சாச்சு. இப்போ தான் நான் போய் ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு வந்தேன், எந்திரிச்சாச்சு. ஸோ இப்போ உள்ளே போய்ட்டு அவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வெளியே வந்தால் ஃபஸ்ட்டு நான் பார்த்ததே ரோலக்ஸ் பாண்டியனை தான். மிஸ்டர் ரோலக்ஸ் பாண்டியன் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, கம்பியை நக்கி பார்த்துட்டு இருந்தார். என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு நினச்சிருப்பான்னு தெரியல, என்ன நினச்சான்னு தெரியல. கம்பியை நக்கி பார்த்துட்டு இருந்தார். பக்கத்துலேயே எங்கள் அண்ணி சின்சியராக பிஸியாக வந்து யார்ட்டையோ வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா. சரி ஓகே, அவள் பேசட்டும் கண்டினியூ பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தா டிவியில் வந்துட்டு வாட்டர் பலூன் சேலஞ்சுன்னு எதுவும் ஓடிருந்துச்சு. நம்மளை மாதிரி ஏதோ சேனலில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அதை பார்த்துட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, எங்கள் பாப்பா தான். அப்படி கெத்தாக ஜாலியாக படுத்து இருந்துச்சு. படுத்துட்டு எப்படி பார்த்துட்டு இருந்துச்சு. நீ வீடியோ எடுத்தா என்ன, நான் இப்படி தான் படுத்துருப்பேன்னு படுத்துட்டு இருந்துச்சு. அடியே ஒரு ஹாயாவது சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே போனால் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாய் ஒன்று சொன்னான். ஹாய் 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 போய் தொலை அப்படின்ட்டு. அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறதே தெரியாத மாதிரி எங்கள் அண்ணன் வந்து உட்காந்து சின்சியராக உப்புமா சாப்பிட்டுட்டு இருந்தான். உப்புமாவும் உடையும் ஃபோனில் என்ன பார்த்துட்டு இருந்தான்னு தெரியல. ஆனால் அவன் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி ஓகே கிச்சனில் போவோம், அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். போனால் உள்ள வெங்காயத்தை ஒட்டி வச்சுருந்தாங்க. சின்சியராக ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா மட்டனுக்கு வந்து மசாலா போட்டுட்டு இருந்தாங்க ஊற வைக்கிறதுக்கு. ஸோ காலையில் நடந்த சம்பவங்கள் வந்துட்டு இதுதான் எங்கள் வீட்டில். ஓகே மக்களே, ஸோ எங்கள் அம்மா வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து உருக்கி சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. இது குழம்புக்குள்ளே போடணுமா, அவங்க குழம்புக்குள்ளே போடுவாங்களாம், சிக்கன் குழம்புக்குள்ளே. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு உரிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் உட்காந்து. வந்து கஜகஜன்னு சத்தமாக தான் இருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு வந்து பயங்கரமாக கொஞ்சம் சின்சியராக டிவி பார்த்துட்டு இருக்குது. அந்த சவுண்டு உங்களுக்கு அப்படியே விழுவும். சீக்கிரமாகவே எந்திரிச்சு எங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். எந்திரிச்சது லேட்டு. அப்புறம் என்னடா ஹெல்ப்பு அப்படின்னு எங்கள் அம்மா என்னை பார்த்து முறைச்சாங்க. சரி இப்போதைக்கு உருளைக்கிழங்கு இருக்குது, அதை மட்டும் ஹெல்ப் பண்ணுவோம். ஈஸ்டர் அன்றைக்கி காலையில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உப்புமாவும் ஓட்ட வடையும். என்னடா நினைக்காதீங்க, அன்றைக்கி மத்தியானம் ஹெவின்றனால காலையில் எங்கள் அம்மா லைட் ஃபுட்டு செய்யணும்னு சொல்லிட்டு இதுதான் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வந்துட்டு, இப்போ சென்னைக்கு வந்து ரீசெண்டாக வந்து எங்கள் அம்மாலாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ அவங்கள வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோருக்கு கொஞ்சம் ஸ்டாக் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க போல். ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஆக்சுவலாக பட்டர்ஃப்ளை கிளச்சு தெரியுதா உங்களுக்கு? இது பட்டர்ஃப்ளை கிளச்சு நிறையா அது வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இப்போ வந்து ரேட் வந்து நான் போடணும். இந்த மாதிரி ஹேர் பேண்டு, அப்புறம் இது ஆக்சுவலாக எதுக்குன்னா இப்போ அடுத்து ஈத் வருதில்ல, ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஸ்டாக் வந்து நம்ம போடணும்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லாக் பின் கிளிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப சீரியஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு ப்ரீமியம் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிளச்சே நிறையா கிளச் வாங்கியிருக்குது. கிளச்சு அப்புறம் வாங்கியிருக்கு. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட்டில் வந்து ஸ்டாக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு. ஓகே அப்புறம் என்ன இருக்கலாம், ஜர்கானியா இயரிங்ஸ். ஓகே கேப்பில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோருக்கு வந்து ஒரு சின்ன ப்ரோமோ வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இதில் நான் காட்டுற இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட வந்து இருக்கிற ஸ்டாக் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல சீப்பான ரேட்டில் வந்து இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் மற்ற சைட்ஸில் வாங்குறதோட நேரில் போய் நீங்கள் வாங்குறதோட வந்துட்டு நம்மக்கிட்ட சீப்பாக தான் இருக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து ஏட்ட போட ஆரம்பிக்கும். வெட்டியை பேசுறதை விட்டுட்டு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ப்ரீமியம் லாக் பின், தலையில் மாற்ற ஒரு லாக் பின், ஹேர் பின் மாதிரி தான் இது. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும், பிரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஹார்ட் ஷேப் கிளச். அப்புறம் இப்போ நான் காட்ட போகிறது வந்துட்டு பன்னி ஸ்டைலில் இருக்கிற ஹேர் பேண்ட், கிட்ஸ் யூஸ் பண்ணுற ஹேர் பேண்ட். இது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கனெக்ட் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற ஐட்டம் வேணும் அப்படின்னா
ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்க்கோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ நீங்கள் சென்ட் பண்ணி அது மூலமாக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அவைலபிள். நீங்கள் சிவகாசியில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா, சிவகாசி கஸ்டமர்னால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நேர்லேயே கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டியிலலாம் காம்ப்ரமைஸே கிடையாது. நம்மக்கிட்ட குவாலிட்டிலாம் செம்மையாக எப்பயுமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் நீங்கள் மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற மாடல்ஸ் தான் வந்துட்டு நம்மள்ட்ட வந்து இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை கிளச்லாம் அப்படி தான் மற்றவங்கள்ட்ட இல்லாத மாதிரி மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மாதிரி தான் வந்து வாங்கி வச்சுருப்பேன். இது வந்து சாரீ பின் இப்போ புதுசாக வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு வாங்கி லான்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ 90s கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப்பு வந்துட்டு இப்போ திரும்பியும் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேஷனில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கிளிப் தான் அது ஃபேஷனில் வந்திருக்கு. ஸோ இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதையும் கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அது மூலமாக கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த இன்ஸ்டாகிராம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இடையில வந்து கிச்சனை வந்து எட்டி பார்த்தேன். உள்ளே எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அப்போ தான் வந்து மட்டனை வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ குக்கரில் வந்து அம்மா வந்து போட்டு வச்சுருந்தாங்க மட்டனை வேக வைக்கிறதுக்காக. சைடில் வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இங்கே இந்த கிச்சனில் இந்த வேலை நடந்துகிட்ருக்கு, வெளியே போய் எட்டி பார்ப்போன்னு பார்த்தா ரோலெக்ஸ் பாண்டியனை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்க. பயங்கர சின்சியராக உருண்டு குளிச்சுக்கிட்டு இருந்தான். நல்லவெல்லாம் நான் பக்கத்தில் போய் என்ன கண்டிப்பாக நான் நக்கி வச்சுருப்பான். சரி ஓகே, உஷாராக இருப்போன்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தா மழை. எனக்கே அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா வெயில் காலையில் தான் அப்படி உச்சத்தில் அடிச்சிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே என்னடா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். மழையை வேடிக்கை பார்த்துட்டுமே ஒரு நல்ல வாசனை. என்னடான்னு உள்ளே போய் எட்டி பார்த்தா சிக்கன் குழம்பு ரெடியாக இருந்துச்சு. அடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா சோறும் வந்துட்டு அங்கே ரெடியாகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, ஃபைனல் டச்சாக சுக்கா ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்தா அப்போ தான் எங்கள் அம்மா வந்துட்டு வெங்காயம் வதக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து திரும்பியும் வந்து நல்ல ஸ்மெல் வருதுன்னு எட்டி பார்த்தா சுக்காவும் ரெடி ஆகிடுச்சு. வா செம்ம அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா டேஸ்ட்டு பார்க்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கறிக்காக பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு வழி இல்லாமல் சரி போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வந்து கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டு அம்மா வந்து மட்டன் சுக்காவை கடைசி ரெடி பண்ணிட்டாங்க. நாம் அதை சாப்பிட்டு மட்டும் பார்ப்போம். சூடாக இருக்கு. மக்களே, இப்போ செம்மையான லஞ்ச் வந்து எங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். சிக்கன் குழம்பு, பாயாசம், சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, ரசம், மட்டன் சுக்கா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டாக ஒயிட் ரைஸ். ஸோ இன்றைக்கி செம்ம விருந்து தான், போய் சாப்பிட தான் செய்யணும் இப்போ நான். இன்ஸ்டாகிராம் வேலையை சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்த்தா அது வந்து ரப்பர் மாதிரி பெருசாக இழுத்துட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஒரு சாப்பிட்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 o'clock மேலே தான் ஆரம்பித்தேன். அப்புறம் 5 o'clock வரைக்கும் அதுவே இழுத்துட்டு போயிடுச்சு. அவ்வளோ லென்த்தாக அது போய்கிட்டேச்சுன்னா அதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும், அதை எடுக்கணும், போஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும் போயிட்டு. சரி ஓகே, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுக்கலான்னு பார்த்தா குளிச்சுட்டு வந்து உட்காந்தேன். பார்த்தா வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. இன்றைக்கி லீவ் டைம் வேறு, ஈஸ்டர் வேறு. ஸோ கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் அவங்களெல்லாம் கவனிக்கணும். சரி ஓகே, முடிச்சுட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக இப்போவும் பிஸி தான். நான் நாளைக்கு வந்துட்டு ஒரு வெட்டிங் இருக்குது, வெட்டிங்கை போய் அட்டன் பண்ணணும். ஸோ வெட்டிங்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ வெட்டிங்க்கு வியர் பண்ணுறதுக்காக இந்த லெஹங்கா வந்துட்டு வாங்கி வச்சுருக்கு. இதோட ஃபுல் இதை போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பிக்சர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் இப்படி இல்லைனா வந்துட்டு ஏதாவது போஸ்டிங்கில் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு போடுவேன். ஸோ இப்போது நாளைக்கு போகிற வெட்டிங்க்கு வர ரெடி ஆகணும்ல. ஸோ அதுக்காக தான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சாச்சு. காஸ்ட்யூமுக்கு மேட்சாக வந்துட்டு எல்லாம் வியர் வர பண்ணணும்ல. ஸோ அதுக்கான பேங்கிள்ஸு, அப்புறம் மேக்கப் போடுறதுக்கு ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் இந்த
இந்த ஹைலைட்டர் கிட்டு, அப்புறம் லிப்ஸ்டிக்கு, இயரிங்ஸு, அப்படி அது இதுன்னு சொல்லிட்டு செட்டாக இதில் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அது தவிர வந்து அது கூட அது கூட மேட்சாக வியர் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது அழகாக இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்டையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ரெண்டல் தான் அது, பர்ச்சேஸ் பண்ணவில்லை. ஸோ ஆனால் ப்ரிட்டியாக இருந்துச்சு, பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு இந்த நெக்லஸ். ஓகே அழகாக இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு கழுத்தில் அப்படி போட்டுக்கலாம், நாளைக்கு நெக்லஸ் வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ஒன்று வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு பேராக அந்த இயரிங்ஸ் போட்டுருக்காங்க. அந்த இயரிங்ஸ் அவ்வளோ எனக்கு பிடிக்கல. அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் வேறு ஜிம்காஸ் வச்சுருக்கேன், அதுதான் வந்து வியர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக நான் வந்து வெட்டிங்க்கு வந்து ரெடியாகிற அந்த வீடியோ வந்துட்டு வரும். அது என்ன ஃபார்மில் வருதுன்னு தெரில, விலாகில் வருது இல்லை ஷார்ட்டில் வரப்போதான் தெரில. அந்த டைம் ஸ்பாட் என்னோட டெசிஷனை பொறுத்து தான் வீடியோ வந்துட்டு ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா லென்த்தான வீடியோ வரும். டீட்டெயில்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் தான் வரும். ஸோ அடுத்து வந்துட்டு நாளைக்கு வெட்டிங் போகிறதுக்கு முன்னாடி மூஞ்சி கொஞ்சமாச்சும் பழச்சின்னு இருக்கிறோம்ல, மூஞ்சி அப்படி டல்லாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் வந்து போடணும். என்ன ஃபேஸ் பேக் போடுறதுன்னு தெரில. இப்போ சுற்றி வந்துகிட்டு இருக்கேன். இங்கே நான் ஏதோ எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வீட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம், அதை நம்ம மூஞ்சில் தேய்ப்போம். சுற்றி எல்லாத்தையும் தேடி பார்த்தேன், எந்த ஃபேஸ் பேக் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்குது தக்காளி மட்டும் தான். இப்போதைக்கு இதை மட்டும் மூஞ்சில் போடுவோம். அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்ததுனால. குளிர் நான் போட்டிருந்த ஃபேஸ் பேக்கை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த தக்காளி பழம் ஃபேஸ் பேக் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, இதோட இந்த vlog வந்து முடியுது. நான் போய்ட்டு தூங்க போகிறேன். நான் சீக்கிரமாக தூங்கினா தான் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு கல்யாணத்தை நான் ரெடி ஆக முடியும். அதனால் போய் தூங்க போகிறேன். ஸோ இதோட இந்த vlog வந்து முடியுது. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் அனிஸ் தமிழ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணேன். அண்டில் தென் பை ஃப்ரம் Annie.